கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்ட வாங்கல. ஆமா, ஜனங்களை ஏமாத்தி வாங்கல. நீங்க வாங்குனீங்களா? ஆமா. ஏன் இந்த மாதிரி பொய் எல்லாம் பேசாம ஒரு நாக்கு அழுகி போயிருக்கு. ஆமா, என்ன ஆமானோ இவ்வளவு போய் பேசுற உங்க நாக்கே நல்லா இருக்குது. யார் சொன்னா போய் பேசுறேன்? நானா? அப்ப அவனை வாடா தம்பி நீ வெட்டுடான்னு கழுத்த உண்மையிலே நீங்க மொத்தமாவே லூஸ் தானா? என்ன லூசு? என்ன லூசு? ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்ஐ, அவரை ஒருத்தன் வெட்டுறான், வெட்டு கொல்றான். அவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? அவனை அதை செய்ய தூண்டியது எது? அவன் என்ன நிலையில இருந்தான்? அந்த ஆளை விலை கொடுத்து வலை போட்டவங்க வீசணுங்க. அவங்க எப்படி அந்த மீன் மாட்டுச்சுன்னு இவங்களுக்கு கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கிட்ட வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தாங்க. அதுவும் அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான். பரியல் கிரவுண்டுக்கு போற ஊர்வலம் 26 போகவே மாட்டாங்க. 26 தேர்தலில் அவர் போக வேண்டிய இடத்துக்கு இப்போ போயிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் அங்க போய் சேர்ந்துருவார். 26 தேர்தலில் பரியல் கிரவுண்டுக்கு போயிடுவார். அது தெலுங்கா தமிழா? ஏங்க எல்லாமே இந்த நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் எனக்கு தங்கையும் அக்காவும் தான். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? தமிழ் அக்காவா தெலுங்கு அக்காவான்னு அது அந்த அக்கா எல்லா அக்காலும் ஒண்ணுதான். தமிழும் தெலுங்கும் ஒண்ணுதான். அறியாத வாயில மண்ணுதான். என்னையா உங்க கூட்டணியை பத்தி அவர் இப்படி பேசுறாரு? கூட்டணியில அதுக்காக நாங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே பாருங்க, ஜெயப்பட முடியாது. இன்டர்நேஷனல் ஃப்ராட் யாரும் இல்லைன்னு இப்பதான் காமாட்சியா சொன்னாங்க. அப்போ ஒத்துக்கிறீங்க நீங்க? இந்த வைகோ தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது யாராலும் அப்படின்னு நான் தமிழன்னு பொய் பேசின இந்த வைகோவை தமிழ் தேசியவாதிகளாக இழுத்தாய் நிறுத்தியா யார் யானி அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்த போது நான் தெலுங்கன் தான் அப்படின்னு சொன்னவர் தான். இப்போ சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் நடைப்பயணத்தை பயன்படுத்தி மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டோம், போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஓரணில திருளவும் உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? வேலைக்காகுதா வேலைக்கு ஆகலையாங்கிறது ஆளுங்கட்சியான எங்களுக்கு தெரியும். அவருக்கு எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் ஏதோ போகிற போக்கில் ஒரு 36 லட்சம் வாக்கை வாங்கி ஒரு 8.2% ஓட்டை வாங்கி அவர் இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்காரு. அதுக்காக அவர் சொல்றது எல்லாம் வேத வாக்கா எடுத்துக்க இயலாது. அவர் சொல்றது எல்லாம் வேத வாக்கா எடுத்துக்க முடியாது. 36 லட்சம் ஓட்டம் அவருடைய ஸ்டைல். பைசா கொடுக்காம ஒரு நிமிஷம் ஐயா, உங்களை மாதிரி ஓட்ட திருடல, வாங்கல, விக்கல, அடமானம் வைக்கல, நீங்க தான் வாங்கல, நீங்க தான் பாத்தீங்க. கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்ட வாங்கல. ஆமா, ஜனங்களை ஏமாத்தி வாங்கல. நீங்க வாங்குனீங்களா? கோட்டரு? ஆமா. ஏன் இந்த மாதிரி பொய் எல்லாம் பேசாம ஒரு நாக்கு அழுகி போயிருக்கு. ஆமா, என்ன ஆமானோ இவ்வளவு போய் பேசுற உங்க நாக்கே நல்லா இருக்குது. யார் சொன்னா போய் பேசுறேன்? நானா பேசுறேன்? பொய்ய தவிர எதை பேசுறீங்க? நான் பொய்யே பேசுறது இல்ல. அதான் திமுக பாருங்க, பொய்யா பார்த்தா தானே பொய். நீங்க பாருங்க, பொய்ய பார்த்தாலும் சரி, பேய பார்த்தாலும் சரி. இப்போ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் காரணமா பாத்தீங்க அப்படின்னா, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர்களா மாற்றப்பட இருக்காங்க. ஸோ இதனால என்ன பாதிப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் திமுக தலைவர் என்ன சொல்றாரு இதை பத்தி? நாங்கள் தான் கொட்டை போட்டோம், எங்கள் அப்பா புள்ள பேரன் அப்படின்னாங்கள, அதெல்லாம் அவங்க என்ன சொல்லணும்னு கேளுங்க. நாங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் என்ன ஐயா சொல்லணும்? நாங்கள் தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரலையும் கூவுறோமே, டேய் வேலையை பாருங்கடா, அடுத்த குதிரை ஏற போகிறான், உங்கள் வேலையை போகிறான், அவன் பிடுங்கிட்டு போயிடுவான், உங்கள் சோத்துல பங்குக்கு வந்துருவான்டான்னு கரடியாக கத்துனோம். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, அப்புறம் யாரு குடிக்க வச்சு போதைக்கு அடிமையாக்கி வச்சு வேலைக்கு போகிறவங்களாம் கெடுத்து கீரைவாதி ஆக்கி விட்டு நீங்க பேசுறீங்க. நாங்க எங்க பேசுறோம்? மக்கள் தான் பேசுறாங்க. சும்மா இந்த வேலையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா வேணாம், நல்லா இருக்காது நீங்க பேசுறது. தமிழகத்துல சட்ட ஒழுங்கை பத்தி உங்களோட கருத்து என்ன? சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐ செத்தாருல, அப்புறம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம்தான். ஏன்னா எவ்வளோ எஸ்ஐங்க இருக்காங்க, ஒரு எஸ்ஐ தானே செத்தாரு. அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. சட்ட ஒழுங்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
ஏம்மா அவர் நையாண்டியாக பேசுகிறாருமா, சரியா? சட்ட ஒழுங்கு நல்லா இருக்க போய் தான் நாங்கள் ஏற்கனவே எஸ்ஐயை வெட்டினவொன்னே உடனே காவல்துறை கைது பண்ணிச்சு. அவன் காவல்துறையிலேருந்து டிமிக்கி கொடுத்து ஓட பார்த்தான், அவனையும் ஷூட் பண்ணியாச்சு. இது சட்டம் ஒன்றும் நல்லா இருக்குதா? இது அர்த்தம். அப்போ அவனை வாடா தம்பி நீ வெட்டுடான்னு கழுத்தை இல்ல உண்மையிலே நீங்க மொத்தமாவே லூஸ் தானா? இப்படி என்ன லூசு? என்ன லூசு? ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்ஐ, அவரை ஒருத்தன் வெட்டுறான், வெட்டு கொல்றான். அவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? அவனை வந்து அதை செய்ய தூண்டியது எது? அவன் என்ன நிலையில இருந்தான்? அதை பத்தி சொல்லுங்க. நிலையில இருந்தான்னா நாங்க பிடிச்சோம், அவன் எஸ்ஐயை வெட்டினதும் தப்பு, நீங்க என்கவுண்டர் பண்ணதும் தப்பு. என்கவுண்டர் பண்ணது தப்பு இல்லை, அவன் குடியார நாய் கொடுங்கறதுக்கு ஒரு எஸ்ஐ அனுப்புறீங்க, கூட ஒரு ஆயத்தை கொடுத்து இல்லை இன்னொரு போலீஸை கூட்டு 2 பேர் போய் தான் சம்பவம் நடந்திருக்குமா? ஒரு வயசான மனுஷனை இருட்டில் போய் அனுப்பி அவனை வெட்ட வச்சு அந்த மனுஷன் செத்து அதுக்கு நீங்க பழி வாங்குறீங்க சார். அவங்களுக்கு வந்து போன் வந்த உடனே ஒரு கார்ல தான் அவங்க பயணிக்கிறாங்க. ஏங்க குடிச்சிட்டு 2 பேரும் சண்டை போடுறான்னு சொல்றாங்க. ஒரு ஒத்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? அப்ப ஒரு பட்டாலியனை கூட்டிட்டு போயிருக்கணும். வேற என்ன? அப்ப அவங்கள கூட்டிட்டு போயிருக்கணும். நீங்களே என்ன கேக்குறீங்க? நாங்களா பட்டாலியன் கூட ஒரு போலீஸ் வரணும், மாப்பிள்ள நீ வராதரா நான் போய் காசு வாங்கிக்கிறேன்னு அவர் போனாரு. இருக்கலாம். அதுல கைது செய்யப்பட்ட மணிகண்டன் அப்படின்றவரை ஒரே இரவுல பாத்தீங்க அப்படின்னா என்கவுண்டரும் பண்ணியிருக்காங்க. அந்த என்கவுண்டர் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாகவே என்கவுண்டர் அது ஃபேக் என்கவுண்டர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பம் வந்து நடக்க விடாமல் இருந்திருக்கணும். இன்னைக்கு வந்து முதல்லங்க போலீஸில் வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஒரு 40 பேர் அலாட்னா 40 பேர் அட் ப்ரெசண்டில் அங்கே இருக்கணுங்க. ஒரு 40 பேர் வேலையை வந்து ஒரு 20 பேர் செய்கிறான்னு வச்சுங்க, இப்படி தான் வந்து நடக்கும். ஒரு சப்போஸ் அன்றைக்கி வந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் அந்த இருந்துன்னா இப்போ அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, ஒரு 3 பேர் போங்க அப்படின்னு தான் இந்த சம்பவம் நடந்திருக்காதுல. அந்த ஒரு எஸ்ஐயும் செத்துருக்க மாட்டார், இன்னொரு குடியை குடிச்சிட்டு ஏதோ இருந்த மணிகண்டனும் செத்துருக்க மாட்டான். இதுதான் இவங்க லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுற லட்சணம். இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து பிஜேபியில இருந்து விலகி இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி வைக்கலாம் பேசணும். அந்த ஆளை வந்து விலை கொடுத்து வலை போட்டவங்க வீசினவங்க அவங்க எப்படி அந்த மீன் மாட்டுச்சுன்னு இவங்களுக்கு கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கிட்ட வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தாங்க, அதுவும் அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான். இருந்தாலும் இவங்களுக்கு அதிமுகவில் இருக்கிற முன்னாள் முதல்வர் இல்லை அதிமுகவில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் வந்து இவர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சும்மா காட்டுறதுக்காக இவங்க பண்ண வேலை. அப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்றீங்களா? அவர் வாங்கிட்டு வாங்கன்றான். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தொடர்ந்து இவருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்துட்டே இருக்காரு. அவங்க வந்து அவரை வந்து அவ்வளோ இழுத்து பிடிக்கணும். இல்லை பிட் பண்ணா இவங்க ரேட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து பிரேமலதா அவர்களுக்கு 10 சீட்டு வந்து கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க 2026. அது அவங்க ஆளுங்களுக்குள்ள விஷயம். இதுக்கு புரோக்கராக பண்ணதே காமாட்சி நாயுடு தான். அந்த விஜயகாந்த் நாயுடு மனைவி பிரேமலதா நாயுடு கொடுத்து விட்டதா சொல்கிறாங்க. இது எந்த அளவுன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இல்லையா, அதில் வந்து மக்களோட ஆதரவு அவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த பயம்தான் இன்றைக்கு திமுக ஒரு பதட்டத்தில் இருக்கிற காரணம்னா அதுதான். இல்லைன்னா இவங்க பாட்டு ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த எடப்பாடியார் போய் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொன்ன உடனே உண்மையிலே எடப்பாடியார் மீட்டுருவார் பொழுது. ஏன்னா ஒன்றும் போய் அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கல, அவங்க அதெல்லாம் சொன்னாங்களே இதெல்லாம் செஞ்சாங்களாமான்னு ஒரே கேள்வி தான், வேறு ஒன்றும் அவர் புதுசாக நீங்கள் வந்தால் நான் வந்து அதை தரேன் இதை தரேன் அதை பண்ணேன் இதை பண்ணி எதுவுமே சொல்ல வேண்டாம். 4 ஆண்டுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்தாங்க, இதுதான் திமுகவின் தேர்தல் அறிக்கை, இந்த அறிக்கையில் நான் படிக்கிறேன், அது வந்திருக்கா வரலையா சாரணும் அப்படின்னு சொன்னாலே இவங்க கதை முடிஞ்சிடும். அப்படி தான் அவர் வந்து இன்றைக்கி கேட்குறாரு. திமுகவின் உருட்டும் திருட்டும்னு சொல்லிட்டாரு. அது மக்கள் மத்தியில் ஏற்படுத்து. ஆமாம் ஐயோ 2 மாதம் கரண்ட் பில்லு 1 மாதம் ஆகிறோம்னா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு ஜனம் போகுது. அப்போ இதை பார்த்த உடனே இல்லை நான் உங்களோடவே இருக்கிறேன் ஸ்டாலின் அப்படின்னு இன்றைக்கி ஏதோ ஒரு உருட்டுறாங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் செல்லாது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 2 வருஷம் ஆட்சி நீங்கள் பாட்டு சுகமாக இருந்துட்டு ஒரு 2 வருஷம் தொடங்கியிருக்கோம்.
சாவ போகிற நேரத்தில் சங்கரன்னா இவனை எங்கே சொர்க்கத்துக்காக கூட்டுவோம்? இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போறது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் இவருமே சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எடப்பாடி போற ஊர்வலம் அதனால எங்களுக்கு ஊர்வலம் பின்னடைவு. ஊர்வலம்னா சுற்றுப்பயணம் இல்ல, சுற்றுப்பயணம் ஊர்வலம். ஊர்வலம் என்ன ஊர்வலம் அது? ஷோ, என்ன ஊர்வலம்? இப்பயே தோல்வி பயத்தில் பைத்தியம் முடிச்சிச்சு. பரியல் கிரவுண்டுக்கு போற ஊர்வலம். 26 இவங்கெல்லாம் போகவே மாட்டாங்க. 26 தேர்தல்ல அவர் போக வேண்டிய இடத்துக்கு இப்ப போயிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் அங்க போய் சேர்ந்துருவார். 26 தேர்தல்ல எங்க போய் சேருவார்? பரியல் கிரவுண்டுக்கு போயிடுவார். ஊர்வலம் போயிடும். இவங்கெல்லாம் 500 வருஷம் இருக்கிறவங்க. நாங்க 500 வருஷம் இருக்கோமா, 50 வருஷமா இருக்குமா? 26ல நாங்க வெற்றி பெறோம் சார். 26ல எங்க ஆட்சி. அன்னைக்கு நீங்க தான், நீங்களும் நானும் தான் உட்காந்து பேச போறோம். பாருங்க. 26ல உங்க ஆட்சி வச்சுட்டா அதோட பேசுறதே விட்டுருவீங்களா? சத்தியம். அதெல்லாம் நீங்களாவது விடுறதாவது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க விட்டாலும் உங்க தொண்டர்கள் விட மாட்டாங்க உங்களை. உசுர எடுக்கிறான். எங்க மூர்த்தியை காணாங்கிறான். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல விவசாயிகளுக்காக ஒரு திட்டம் கூட கொண்டு வரல அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல விவசாயம் என்னன்னு தெரியுமா? நான் டெல்டாக்காரன். இதுல வேற வசனம். நீங்க பாத்தீங்கன்னா விளைந்து நிற்கிற நிலத்துல ஏதாவது ஒரு கார்பரேட் போட்டு கூட நிற்கலாம். ஒரு பச்சை கார்பரேட், இந்த புல்லு மாதிரிலாம் கூட பெருகுது, அதை கூட போட்டுக்கலாம். காங்கிரீட் போட்டு நின்ன தலைவர் தானே இவங்க. எடப்பாடியார் இருக்கிற போது டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக அறிவித்தார். நீங்கள் என்ன சொன்னீங்க? மத்திய அரசோடு அடிமையாக இருக்கிறார் எடப்பாடி. நீங்கள் அப்போது இருக்கிற மத்திய அரசை பகுத்தி கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக அறிவித்தார் எடப்பாடி. அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன சேஷ்டை பண்ணீங்க? அதால் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தான் இப்போ பேசிட்டீங்களே, நீங்கள் தான் பதில் சொல்லிட்டீங்களே. அப்போ விவசாயிகளுக்காக திமுக எந்த ஒரு விஷயமே பண்ணலன்றது ஒண்ணு பண்ணாங்க. என்ன தெரியாம கையெழுத்து போட்டு நோண்ட விட்டாங்க. இப்போ வந்து வீராணம் பகுதியில் வந்து பூமியை தோண்டி பைப் போட விட்டாங்க. வேற என்ன? 8 வழி சாலையை வந்து சேலத்துலேருந்து திருச்சி வந்ததை, சாரி சேலத்துலேருந்து சென்னை வந்தது, சென்னையிலேருந்து சேலத்துக்கு போடுறாங்க. அப்புறம் என்ன? ஏமா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக்கரை பரந்தூரில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து சுவாகா பண்ணுறதுக்கு திட்டம் போட்டாங்க. கமிஷன் எடுக்க கணக்கு போட்டாங்க. பரந்தூர் இதில் நம்ம மேல் மாவட்ட போராடிய விவசாயிகளை ஒரு 7 பேரை குண்டாஸ் போட்டாங்க. வேறு என்ன செய்யணும்னு விஷம் தான் கொடுக்கல. இப்போது ரீசெண்டாக வந்து விவசாய கடன் கேட்டால் சிபில் ஸ்கோர் இருக்கான்னு கேட்குறாங்க. சிபில் கபில்னா கூட அவங்களுக்கு அந்த கால விவசாயி தெரியும், சிபில்னு அந்த கால விவசாயிகள்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து மாநில அரசு வங்கியில் போய் நகையை வச்சா ஜாதியை கொடுன்றான். இதை விட என்ன வேணும்? கரும்பு மானிய விலையில் விஷம் தரல, அதையும் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஏன் அது நீங்களே தயார் பண்ணிக்க வேண்டிய அரசாங்கம் தானே தரணும். கூட்டுறவு வங்கியில் எதுக்கு அரசாங்கம்? நேற்று பேஞ்ச மலையில் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் ஒரு 30,000 நெல் மூட்டைகள் எவ்வளோ மண்ணா போச்சு, மழையில் நினைஞ்சு. நீங்கள் நாசமாக போவீங்க. ஏமா 10 ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சி அட புடுங்கண்ணா, 10 ஆண்டு சரியில்லை தான் நீங்க வந்திருக்கீங்க. நான் கட்டியிருக்கோம் இல்லையா? ஏன் 4 வருஷத்துல நீங்க கட்டி கிழிக்க வேண்டியதானே? நாங்க கட்டியிருக்கோம். இப்ப நாங்க கட்டினது ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 தடவை எங்க ஆட்சி காலத்துல வந்து விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவங்க கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க தான் முதல் கையெழுத்து போட்டது விவசாயிகளுடைய 7,500 கோடி கடன் தள்ளுபடி முன்னாடி. சரியா? என்னமோ வாய்க்கு பார்த்தா நெல்லு மூட்டை நினையுது. கரும்பு விவசாயிகளுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி வந்து ஒதுக்கி இருக்கோம். 300 ரூபாய் அதிகமா கொடுக்குறோம். சரியா? அதனால டன்னுக்கு 300 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். இப்ப நம்ம கரும்பு விவசாயிகளுக்காக கொடுக்குறோம். எல்லா கரும்பு விவசாயிகளும் போன வாரம் பூரா டிவியில வந்து நன்றி 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 முதலமைச்சருக்கு நன்றின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆமா, நீங்க அமெரிக்காவில் இருந்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நான் கூட ரஷ்யாவில் இருந்தேன். அதனால ஏங்க பாக்கலங்க, நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க அப்ப கரும்பு விவசாயிகளுக்கு மட்டும் தான் நீங்க பண்ணீங்க? கரும்பு விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம், நெல் விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம், நெல் விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அந்த மொலாசிஸ் கிடைக்கும். மொலாசிஸ் கிடைச்சா தான்
சரக்கு வந்து தனிப்பட்ட பகுதியில் தயாரிக்க முடியும். இவங்க நோக்கம் புரியுதா? கரும்பு விசாக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு. அதுலேயும் ஃபேக்ட்ரிங்க நிறையா இவங்களது தான். அப்போ அதுக்கு மூலப்பொருள் வேணும்ல சார். எங்கள்கிட்ட ஃபேக்ட்ரி இருந்தால் நாங்கள் வாங்க சார், பத்திரத்தோடு நாங்கள் எழுதி தரோம், வாங்கிக்கோங்க சார். உங்கள் அக்கா தான் சொல்லிச்சு. எங்கள் அக்கா சொல்லிச்சு, தங்கச்சி தான். உங்கள் அக்காவை தங்கச்சி தங்கச்சி. அது தெலுங்கா? அது தெலுங்கா தமிழா? ஏங்க எல்லாமே இந்த நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் எனக்கு தங்கையும் அக்காவும் தான். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? தமிழ் அக்காவா தெலுங்கு அக்காவான்னு கேட்டேன். அது அந்த அக்கா எல்லா அக்காலும் ஒன்று தான். தமிழும் தெலுங்கும் ஒன்று தான். அறியாத வாயில மண்ணு தான். சரி, அதான் சொல்லிச்சு. அப்படி எங்கள் ஆளுங்க யாராவது வச்சுருந்தா நாங்கள் ஃபோன் பண்ணி அதை நிப்பாட சொல்லுவோம்னு போனாச்சு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து திமுகவுடைய தலையீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? ஏன் மாயாவதி அவர்கள் முதல் நாள் வரும்போதே சொன்னார், ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் இதை வந்து சிபிஐக்கு மாற்றுங்கன்னார். நான் சொல்லுவேன் ஒருபடி, மாநில அரசுன்னா வெறும் திமுக மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இதில் இருக்கிறதா தான் பேச்சு. வந்து அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஆண்டாகி போச்சு, ஒரு வருஷமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த சைடில் ஆனந்தன் சைடில் வந்து சிபிஐ விசாரணைக்கு கேட்டாங்க. இவங்க இன்றைக்கி வந்து தெரிஞ்சு இன்றைக்கி கேட்டிருக்காங்க. சரி, காலம் கடந்தாவது கேட்டாங்க. இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் விசாரணைலாம் முடிஞ்சு எல்லாம் அது வந்து அந்த கேஸை ஊற்று முடிகிற நிலைக்கு வந்துட்டு தான் வெளியில் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல் நேற்று கூட ஒரு 17 பேருக்கு குண்டாஸ் போடப்பட்டு அந்த குண்டாஸ் திரும்ப அது வந்து நீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதில் லூப் ஹோல் வச்சு தான் போட்டிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. நாம் இதில் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஒட்டுமொத்தமான பிஎஸ்பி அன்னை மாயாவதி அம்மையாரோடு நின்று மாயாவதியின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு இவங்க போராடி இருக்கணும். இது இவங்களுக்குள்ளே இருக்கிற சில அரசியல் பர்சனல் வந்து என்ன சொல்லுது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் இவங்க வந்து பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிறாங்க. இதே ஒரே ஓரணியாக நின்று மாயாவதி பின்னால் நின்று இருந்தால் மாயாவதி நிச்சயமாக சிபிஐ விசாரணைக்கு ஆவணம் செய்திருப்பார். இப்போ இவங்க வந்து ஒரு தனி கட்சி வந்துட்டாங்க. இப்போ எப்படி மாயாவதி அம்மையார் வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மீது ஒரு கவனம் செலுத்துவதற்கு இயல்பாக அது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரமாக தான் நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, சிபிஐ வழக்குக்கு கரெக்டாக கேட்டீங்க. யார் சம்மந்தப்படுறோம் அவங்ககிட்ட கேட்டீங்க. இல்லை, ஆனால் அவர் உண்மையை சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க திமுகவுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுகவுடைய தலையீடு எல்லாத்துலயும் தான் இருக்கு. நடக்கிறது திமுக அரசு தானே. திமுக அரசு நடக்குது. எல்லா குற்றச்சாட்டும் திமுக அரசு மேலதான் விழும். நாங்க அதை பார்த்துக்கிறோம். அதுக்கு நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சிபிஐ போக சொல்லு, கோர்ட்ல போக சொல்லு, போடட்டும். சிபிஐ எடுத்தோன்னா தாராளமா எடுத்து அந்த வழக்கு நடத்தட்டும். எங்களுக்கு விட்டது சனியை, அவ்வளவுதான். எது சனியை? இப்போ நாங்களே வந்து திருப்பவனத்தில் நடந்த சமாச்சாரத்தை சிபிஐக்கு கொடுத்துட்டோம்ல, அது மாதிரி இதையும் கூட கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை. ஏகப்பட்ட பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கத்தில் பாதி பேர் கொலகாரம் கொண்ட நின்னா மீதி பேர் எதிராளியாக நின்று கேட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகளை வந்து கூட்டணிக்கு அழைச்சிட்டே இருக்காரு. ஆனால் நிறைய கட்சிகள் வந்து அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ணலை. ஸோ அவர் எதுக்காக எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணிக்கு அழைக்கிறாரு? தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் வந்து இன்னைக்கு திமுக பர்ச்சேஸ் நல்ல வியாபாரிகள் தானே அவங்க. அப்போ திமுகவோட கூட்டணி உடைக்கிறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி பண்ணி. ஆமாம், பொதுவாகவே இப்போ வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி திமுக வருதுன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துப்பாங்க. அதிமுக கூட்டணி பலவீனமாகணும்னு இவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணி பலவீனமாகணும்னு எடப்பாடியார் நினைப்பது வந்து நேச்சர். அது இப்படி தான் நடக்கும். இங்கே இவங்க தான் என்ன இது, இவர்கள் தன்னை விற்று ஏங்க கம்யூனிஸ்டுக்காரனே 10 கோடிக்கும் 5 கோடிக்கும் இவனை விற்றுக்கினான். அப்போ மற்ற கட்சியெல்லாம் அப்புறம் என்ன சொல்கிறது? எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ரேட்டை சொல்ல தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது சந்தையில் விற்கத்தானே செய்வார்கள். அதனால் இந்த கூட்டணி மாறுவது, பிடிப்பது, ஆள் பிடிப்பது என்பது அரசியலில் சாதாரணமாக நடக்கத்தான் செய்யும். இப்போ பிரேமலதாவை இவங்க கூட்டார் இல்லையா, ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டார் இல்லையா, எல்லாம் அந்த மாதிரி தான். இப்போ வந்து பாமகவில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் அந்த உட்கட்சி பூசல் வந்து போயிட்டே இருக்கு. இவங்க யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இன்னும் 8 மாதம் கழிச்சு அது முடிவு பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக மருத்துவருக்கு பிறகு அனைத்தும் வந்து அன்புமணி அவர்களுக்கு தான்.
அதெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்குள்ள ஒரு இப்போ அரசியல். சமீபத்துல ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து அன்புமணி வந்து ஏத்தி விடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுதாங்க இது அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க. அது கொஞ்ச நாள் தீர்ந்துடும். அன்புமணி கூட தொண்டர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அங்க கூடாரம் காலியா போச்சு. பார்த்தாரு. அன்புமணி தான் வந்து உண்மையான தலைவர். பாயிலாப்படி தேர்தல் கமிஷனும் அவருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சு. அன்புமணிக்கு அப்பா ஆயிட போறாரு. எப்படி இருந்தாலும் மருத்துவரையா தான் அன்புமணி. அது நானா ஒரே சொன்னேன், குடும்பம். என் பேரை போடாதரா, என் பேரை போடாதரா நானா சொன்னார் அவரு. சொன்னலையா? பேரை பயன்படுத்திக் கொள்ளலாம் தான் சொன்னார். சும்மா இன்சியல பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? பேரை போடாத இன்சியல வச்சுக்கணும் என்ன அர்த்தம்? இதுவரை அன்புமணி ராமதாஸ்ன்னு இருந்தத இப்ப இன்சியல் மாத்திரம் போட்டுக்கணும்னா என்ன அர்த்தம்? சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு அப்பா வீட்டுல அப்பனை வந்து சார் அதுல நாங்க தலையிடல சார். அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள 1000 இருக்கும், குடுக்கல் வாங்கல் இருக்கும், சின்ன வீட்டுக்கும் பெரிய வீட்டுக்கும் தயாராளு. அதை பத்தி நாங்க ஒன்னும் சொல்ல வரல. நீங்க என்னத்துக்கு அதுல ஆஜர் உங்களுக்கு சமன் கொடுத்தாங்களா யாரும் ஆஜராக சொல்லி? நீங்க அதை போய் கிளறாதீங்க. நாங்க அதெல்லாம் கிளறல. ஆனா அரசியல் இதெல்லாம் சாதாரணமான விஷயம், பேசித்தானே ஆகணும். எப்படி பேசாம இருக்க முடியும்? அவர் அன்புமணி என்னன்னா சொல்றாரு எங்களை. கருணாநிதி அவர்களை என்ன கேட்பார் வந்து கோபாலபுரத்தில் உட்காந்து முதல்வராக இருக்கிற போது உடனே ஒரு 10,000 கட்டை கொடுத்து அவனை அனுப்புங்க. நடந்ததா இல்லையா? அதை விடவா கருணாநிதி அவர்களை கழுத்தை நெருக்க போனார்லாம் செய்தியெல்லாம் வந்தது. அதை விடவா உங்க 2 குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து சம்மந்தமே ஒரு 3 பேர் செத்தான். அதை விடவா சார்? அதை பத்தி சொல்லல சார். குடும்பம் பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அன்புமணி எங்களை பத்தி மிக மிக அசிங்கமா பேசுறாரு, சித்தரிக்கிறாரு. அப்ப நாங்க அரசியல் பண்ணணுமா வேண்டாமா? அதாவது அவர் வந்து கனிமொழிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சண்டை, கனிமொழிக்கும் வந்து உதயநிதிக்கும் ஆகாது, ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரிக்கும் ஆகாது, குடும்பத்தில் இவ்வளவு குழப்பங்க அதெல்லாம் பேசுறாரா? அவர் பேசுவது அரசியல். நீங்க அரசியலா அன்புமணியோட அரசியல் தான் நாங்க பேசுறோம். பொலிட்டிக்கல் மூவ் நீங்க வந்து விமர்சனம் பண்ணுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அரசியல் தான் பேசுறோம். அப்பா இனிஷியல் போட வேணாரு அப்படின்னா மாறிடுமா? அவர் தானங்க சொன்னாரு என் பேரை யூஸ் பண்ணாதேன்னு. அப்படிதான் இருக்கும். நீ சத்தா நான் மூஞ்சி இருக்காத, உன் சத்தா நான் மூஞ்சி நம்ம தான் பேசுவோம். அப்புறம் இருக்கலாம். வைகோ அவர்கள் வந்து பாஜகவோட நெருக்கம் காட்டி வரதா வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைகோ மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராடு. என்னையா உங்க கூட்டணியை பத்தி அவர் இப்படி பேசுறாரு? கூட்டணியில அதுக்காக நாங்க வந்து எல்லாத்துக்கும் நாங்க நான் சொல்றதுக்கு முன்னாடியே பாருங்க, ஜெயப்பட முடியாது. இன்டர்நேஷனல் ஃப்ராட் யாரும் இல்லைன்னு இப்பதான் காமாட்சியா சொன்னார். அப்போ ஒத்துக்கிறீங்க நீங்க உங்க கூட்டணி கட்சி ஃப்ராடுன்னு? ஏமா அவரை பொறுத்த மட்டிலும் அவர் எங்களை பேசிய பேச்சுக்கள் தளபதி வேணா மறந்திருக்கலாம், என்னால் மறக்க இயலாது. எங்க தலைவரை பற்றி அவர் விமர்சித்த விமர்சனங்களை இஞ்சி அளவும் எங்களால் மறக்க இயலாது. அப்போ மறந்துட்டாருன்னா அப்புறம் தளபதி வந்து கரெக்டாக தான் சொன்னார் இருந்தாலும் வைக்கோன்றாரா? அது இல்லை, அவரு ஏற்கனவே அவர் சின்ன வயசுல இருந்து அவங்க எல்லாம் பழகினவங்க, அதனால அவர் அப்படி இருக்காரு, அவ்வளவுதான். அப்பயே அவங்க அப்பாவை கொல்ல போனாரா? அதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க சார், என்கிட்ட கேட்காதீங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட தான் கேட்கணும். ஒரு சமயத்தில் நீங்கள் வைகோவை பற்றி கண்டம் பண்ணுறீங்க, திடீர்னு உங்களுக்கு சாதி பாசம் ஒத்துக்குது. ஜாதி பாசமா? ஏங்க அவர்கிட்ட போய் ஒரு முறை நான் ஒரு இன்விடேஷன் கொடுக்க போனேன் மாநாட்டுக்கு. அதுக்கு என்னை ஒரு 15 நிமிஷம் காக்க வச்சாரு. நான் ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ இருக்க காமாட்சி இல்லை அப்போ. அதுக்கப்புறம் நான் ஒரு சவுண்டு கொடுத்தேன். அப்போ உள்ளே இருந்து வெளியில் வந்து செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. செயற்குழு கூட்டம் நடந்ததுன்னு தமிழில் சொன்னாரா தெலுங்கில் சொன்னாரா? தெலுங்குல இல்லை, ஐயோ அந்த ஆளுக்கு தெலுங்கே பிடிக்காதுங்க. தெலுங்கு பேசினாலே அதனால தானே நான் அதனால தப்புன்னு சொல்றேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தப்பு தவறி பேசிட்டோம்னா ஐயா அவருக்கு வர கோபம், அந்த கோபம் வரும். ஆம், நான் தெலுங்கன் தான். ஆனால் இந்த வைகோ தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது யாராலும் அப்படின்னு நான் தமிழன்னு பொய் பேசின இந்த வைகோவை தமிழ் தேசியவாதிகளாக இழுத்தாய் நிறுத்தியா யார் யானி அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்த போது நான் தெலுங்கன் தான் அப்படின்னு சொன்னவர் தான். சாமி சொல்கிறாரு தெலுங்குனால அவருக்கு பிடிக்காது, இது வேற என்னத்தான் பிடிக்கும்? தமிழை பிடிக்கும். தமிழை பிடிக்கும். தமிழில் பிடிக்குமா? தமிழை தான் பிடிக்கும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.